இந்த வீடியோவில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமின்றி ஃபேர் வியூஸுக்காக சில வீடியோக்களை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். ஜான் ஜபராஜ் கைதுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்து 2-3 மாதத்துக்கு பிறகு அவர் ஒரு சர்ச்சை தொடங்குறாரு. அதே பேர்ல கிங் ஜெனரேஷன் என்ற பேர்லயே தொடங்குறாரு. அதை பார்த்து கேள்வி கேட்கிறாரு பிரிஸ்லி வனத்துராஜ். கேள்வி கேட்கிறார், நீ இப்போ யாரு கூட்டிட்டு வந்திருக்கிற, கட்டின மனைவியா அல்லது கள்ளக்காதலியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம் வாங்க. என் தலைவன் மறுபடியும் கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச்சை ஜாய் ஆடிட்டோரியத்துல தொடர்ந்துட்டாரு. ஜேஜே இஸ் பேக். ஜான் ஜபராஜ் வந்து விட்டார். என் சிங்கம் எழும்பியது. எனக்கு ஒரே ஒரு டவுட், யாரு கூட வந்திருக்கிற? ரீமா கூட கூடயா? இன்னைக்கு சபையை நடத்துறது பொஞ்சாதி கூட இல்லனாலும் பரவாயில்ல, கள்ளக்காதலி கூட இருந்தாலும் சபையை நடத்துற அளவுக்கு தேவன் அன்பு கூடுற அளவுக்கு வளர்ந்துட்டோம். தேவன் பிரிஸ்லி வனத்துராஜ் என்ன செய்யறாரு, ஜான் ஜபராஜை பார்த்து கேட்கிறாரு, நீ யாரு கூட்டிட்டு வந்திருக்க, கட்டின மனைவியா அல்லது நீ வைப்பாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. நீ மனைவியை விட்டுட்டு வந்து வேறொரு பொண்ணோட இருக்கிறியே, அவங்களை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு வனத்துராஜ் கேட்கிறாரு. இங்க ஜான் ஜபராஜை கேட்கிற அளவுக்கு தகுதி இந்த வனத்துராஜுக்கு கிடையாது. வனத்துராஜ் ஒன்றும் பைபிள் படி நடக்கிறது கிடையாது. இப்போ ஜான் ஜபராஜ் ஒரு கட்டிட சபையை வேணுன்றாரு, வனத்துராஜ் ஒரு கட்டிட சபையை வேணுன்றாரு. ஆனா இவங்க 2 பேரையும் பைபிள் என்ன சொல்லுது, வேணாம் அப்படின்னு சொல்லுது. இவங்க 2 பேரையும் நிராகரிக்குது இந்த பைபிள். ஒரு கட்டிட சபை இருக்கிறதுனால தானே இங்க வந்து பெண்கள் வராங்க, அவங்களோட பழகிறதுக்கு வருது, அதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனைகள்லாம் கிளம்புதுங்க. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது, கட்டிட சபை இங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ ஜான் ஜபராஜ் ஒரு புதிய கிங் ஜெனரேஷன் சபையை திறந்திருக்காரு. இன்னும் அதிகமான பெரிய சர்ச்சை நான் திறக்க போறேன்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பிரிஸ்லி வனத்துராஜ் கேட்கிறாரு, நீ மனைவியோட வந்துக்கிறியா இல்ல வேறொரு பெண்ணோட வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்றாரு. இங்க பைபிள் வந்து கட்டிட சபையை முக்கியத்துவப்படுத்துறது கிடையாது. அதனால பிரிஸ்லி வந்து கரெக்டாக தான் பேசுறாரு, இவர் தான் கரெக்டு, நியாயமாக பேசுறது. நம்ம தான் ஜான் ஜபராஜை தட்டி கேட்குறோம், நம்ம தான் உண்மையுள்ள ஊழியக்காரர், ஜான் ஜபராஜ் ஒரு பாவி படுபாவி அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த பிரிஸ்லி வனத்துராஜ் பேசுறாரு. இங்க நான் கேட்கிறேன், இப்ப ஜான் ஜபராஜுடைய குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் வந்துருக்குது. ஏன்னா அதனாலதான் அவர் பிரிஞ்சு போறாரு. அந்த குடும்பத்துக்கு தேவைகளை நீ சந்திச்சியா பிரிஸ்லி வனத்துராஜ்? இல்ல ஒரு காய்கறி வாங்கி போய் கொடுத்தியா, ஒரு கறி வாங்கி போய் கொடுத்தியா, அது ஜான் ஜபராஜுக்கு ஒரு உதவி செய்தியா? அந்த குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஒரு குடும்பம்னா 1008 பிரச்சனைகள் வருதுன்றாங்க, அது உண்மைதான். ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா, இந்த பைபிள்ல இருந்து ஒரு வாழ்வியல விஷயத்தை இந்த பெரிய பெரிய பிரசங்க இருந்தாங்க அப்படின்றவங்க சொல்றதே கிடையாது. ஜப கோபுரங்களையோ கூடாரங்களையோ சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறவங்கள இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை, இந்த வேதத்திலிருந்து பயனுள்ள விஷயத்தை, ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் விஷயத்தை இந்த வசனத்திலிருந்து சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க வனத்துராஜ் ஜான் ஜபராஜ் என்ற போன்றவர்கள்லாம் தங்களுடைய மனப்பாட போக்கில் செய்யறது பேசுறது. அதனால இந்த குடும்பத்தில் பிரச்சனை, சமுதாயத்தில் சிக்கல். இங்கே இந்த பைபிள் என்ன சொல்றது, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஒரு குடும்பத்துக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, சமுதாயத்துக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு உதாரணமான வாழ்க்கை தான் இந்த பைபிள் வாழ சொல்லுது. ஒரு கட்டடத்தை கட்டிக்கோ, பிரிஸ்லி நீ ஒரு கட்டடத்தை கட்டிக்கோ, ஜான் ஜபராஜ் நீ ஒரு கட்டடத்தை கட்டிக்கோ, அங்கே பக்கம் கூட்டிட்டு வா, அவங்களோட நேரத்தை காலேஜ் வீணடி, அவங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வாங்கிக்கோ, நீ கொண்டாட்டமா விதவிதமா கார் வாங்கிக்கோ, பங்களா வாங்கிக்கோ, உன் அக்கௌண்ட்ல நல்லா காசு இருக்கட்டும், உன் சர்ச்சுக்கு வரவெல்லாம் பிச்சைக்காரனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லல பைபிள். இந்த வனத்துராஜ் இவ்வளோ பெரிய பந்த பேச்செல்லாம் பேசுறாரு. பைபிள் வந்து 2 பேருமே நிராகரிக்குது, அருவருக்குது, வாந்தி பண்ணி போறது. இவங்களை தேவையில்லை. கட்டிட சபையை முக்கியத்துவம் கொடுக்கறது பைபிளே. அது கட்டிட சபை இருந்தாவே பிரச்சனை தான். கட்டிட சபையில நம்ம காலை வச்சாவே பல பிரச்சனைகள் தான். இயேசு கிறிஸ்து அந்த காலத்திலேயே ஒரு கட்டிட சபையை கட்டுறது கிடையாது. அவர் போய் 4 பேருக்கு காணிக்க கொடுங்க, நான் ஒரு கட்டிடத்தை கட்டணும் சொல்றது கிடையாது. இப்போ கெட்டகுமாரன் அப்பனுடைய ஆஸ்தி எடுத்துக்கொண்டு துரோகியாக விபச்சாரிங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் போய் சேத்துல பண்ணி தின்ற தவிடு கிடைக்காம வந்தப்ப அத்தனையும் உதறி தள்ளிட்டு, நான் இருக்கிற பிரகாரமா எனக்கு விபச்சாரியின் ஐக்கியம் வேணாம், உலகத்து சிநேகம் வேணாம், என் அப்பா கிட்ட நான் நாரி போய் வந்தாலே அதுதான் அன்பு சொல்றாரு பிரிஸ்லி. கெட்டகுமாரன் அப்பா கிட்ட ஒரு சர்ச்சை கிடையாது,
கெட்ட குமாரன் நல்லவனாய் வந்த பிறகு ஒரு சர்ச்சை கட்டின ஆள் கிடையாது. இந்த உலகத்திலே நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். பெற்றோருக்கும் உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உடன்பிறந்தவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு உதவியான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை தான் சொல்லுது. கெட்ட குமாரன் போனாரு, திருந்தி வந்தாரு. நீ திருந்தினியா? நீ ஜாந்தபுரம் திருந்த மாட்டாரு, நீ திருந்த மாட்ட. அதனால இந்த பைபிளானது ஒரு கட்டிட சபையை இங்க கட்டிக்கோ, வார வாரம் கூட்டி கும்மாளடி விதவிதமா என்ன புகழ்ந்து பாடு சொல்லல. இதனால தான் இங்க குடும்பத்துல பிரச்சனை, சபையை நடத்துறவங்களுக்கு பிரச்சனை, என்ன சபைக்கு போற நபர்களுக்கும் பிரச்சனை. இங்க கிறிஸ்தவம் ஒரு வளர்ச்சி இல்லாத விஷயமா இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்து பைபிள் இருந்து ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை, வாழ்வியல் விளக்கத்தை, தேவையான விளக்கத்தை இந்த மனிதனுக்கு எடுத்து சொன்னாங்கன்னா உலகமே நிம்மதியா இருக்கும், உலகமே சமாதானமான வாழ்க்கை, உலகமே சந்தோஷமான வாழ்க்கை, உலக மக்கள் எல்லாம் செழிப்பான வாழ்க்கை, ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த பைபிள் இருந்து ஒற்றுமைக்கு என்ன வழி, என்ன ஒரு அடுத்தவர்களுக்கு உதவுறதுக்கு என்ன வழி, நம்ம நாம சரியா பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் இவங்க சொல்றது கிடையாது. பாட்டு பாடுறதோ, கை தட்டுறதோ, காணிக்க போறதோ, வந்து இங்க பழைய பஞ்சாங்கத்தையே பாடுறது. பழைய பஞ்சாங்கம் என்ன, எங்களுக்கு வியாதி வலி வறுமை கடன் தொல்லை குழந்தையின்மை இப்படி எல்லாம் பேசிக்கிறது. இந்த வேதமானது ஒரு தனி மனிதன் இந்த உலகத்திலே சந்தோஷமாக சமாதானமாக எல்லா தன்மைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அது ஒரு கட்டிட சபையை கட்டிக்கோ, அங்க போய் எனக்காக புகழ்ந்து பாடு. அவர் நான் சுயநலவாதியா? நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து சுயநலவாதியா? என்னை பார்த்து என்ன புகழ்ந்து பாடினேரு, வாரம் வந்து எனக்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, என்கிட்ட ஜெபம் பண்ணு, அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்றாரா? நம்ம கேட்கறதுனாலே அவரு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அது மாதிரி நடக்கும் போது காலத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது அதை விட்டு நம்ம போய் கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து ஒரு சுயநலவாதி கிடையாது. எனக்காக பாட்டு பாடு, என்ன புகழ்ந்து பாடு, எனக்காக சர்ச்சைக்கு வா, யார் சர்ச்சைக்கு வா அப்படின்றதெல்லாம் அவருடைய விருப்பமே கிடையாது. இந்த மனிதர்கள் இங்க வந்து அவங்களுடைய எண்ணம் போல வாழ்றது. இந்த சடங்குகளை ஆதி காலத்திலிருந்து கையாண்டு வருது. இயேசு கிறிஸ்து இந்த சடங்குகளை வெறுக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த சபையை கட்டல, இயேசு கிறிஸ்து தேவனை புகழ்ந்து பாடல. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டிய வழிகளை நம்ம வாழணும். மனுத்து ராஜா, இந்த ஜான் ஜெபராஜா நமக்கு தேவையில்லாதவர்கள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.